திதி கரண யோகம் ஆராய்ச்சியாளர் நாமக்கல் அஸ்ட்ரோ மலர்கொடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவங்களும் ரோகிணி நட்சத்திரம் தாங்க. வாங்க. நமஸ்காரம். என்னோட பெயர் மலர்கொடி. நான் நாமக்கல்லேருந்து வந்திருக்கேன். நான் எதன் அடிப்படையில் ஹாரோஸ்கோபி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் பிறந்தது என்ன திதிகளில், என்ன யோகங்களில், என்ன கரணங்களில், உங்களுடைய வைநாசிகம் என்ன, உங்களுடைய நோயை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன, இதன் அடிப்படையில் தான் நான் ஹாரோஸ்கோபி பார்க்குறேன். அதனால தான் திதி யோக கரணம் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சங்கம் எனக்கு புதுசு இல்லை, இது என்னுடைய தாய் சங்கம். ஏன்னா இல்லை, நான் நிறைய முறை பேசியிருக்கேன். நான் பேச ஆரம்பித்ததே இந்த சங்கத்தில் தான். எனக்கு முதல்ல பேச வாய்ப்பு கொடுத்ததே இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் தான். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா தினசரி இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அத்துணை விஷயங்களில் வெற்றி பெறலாம். இந்த மந்திரத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா சுப நிகழ்வுகளுக்கு உண்டான மந்திரம். அப்போ தினசரி இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப வாழ்க்கையில் அதிசயமான நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பிள்ளையாருடைய மந்திரங்களை நம்ம சொல்லிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறலாம். ஜோதிடர் மட்டும்தான் மந்திரங்களை பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே பாராயணம் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் பிள்ளையாருடைய மந்திரங்களை யார் தினசரி பாராயணம் பண்ணுறாங்களோ அவளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறலாம். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய மந்திரம். தினசரி எல்லாரும் பாராயணம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திதிகளை பற்றி முதல்ல ஆரம்பிப்போம். ஏன் நாம் திதிகளை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வம்சாவளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டா அவர் என்ன திதிகளில் இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நாம் என்ன திதிகளில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொருத்தருமே நாம் என்ன திதிகளில் பிறந்திருக்கோம், நாம் என்ன யோகங்களில் பிறந்திருக்கோம், நாம் என்ன கரணங்களில் பிறந்திருக்கோம், இதன் அடிப்படையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற முடியும். ஏன் அப்படின்னு நம்ம சொன்னால், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அன்றாடம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக போராடின்னு இருக்கோம். அப்போது நாம் என்ன திதிகளில் பிறந்திருக்கோம், அந்த திதிகளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, விசேஷங்கள் என்ன, திதி சூன்யங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். திதியை பிடித்தால் செல்வ வளத்தை பெறலாம். எல்லாருமே நம்ம போராடுறதே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்தோடு வாழணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம எல்லாமே நினைக்கிறோம். அப்படி தானே நினைக்கிறோம். அப்போ எதை பிடித்தா எதை பின்னா பித்தம் விலகும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் அலையிறோம். என்னத்துன்னா பித்த விலகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருவரும் நம்மளுடைய திதிகளை பிடிச்சுண்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஏன் இந்த திதிகளில் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் நம்மகிட்ட ஹாரோஸ்கோப்பி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஜாதகம் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஹாரோஸ்கோப்பியை கையில் எடுத்த அடுத்த வினாடியே சொல்லிடலாம், சார் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்மகிட்ட ஹாரோஸ்கோப்பி பார்க்குறீங்க, இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இப்போ ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதற்குண்டான பிரச்சனைகளுக்கு உண்டானதான் ஜாதகர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருப்பார். உதாரணமாக பாருங்கள், ஒருத்தர் துவாதசி திதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா துவாதசி திதியில்? யாரும் இல்லை. ஓகேங்களா? நமக்கெல்லாம் திதிகளை பற்றி யாருக்கா உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச். அப்போது
அப்போ துவாதசி திதியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன வீடுகள் சூன்யமாகும்? துலாமும் மகர வீடுகளும் சூன்யமாகும். அப்போ துலாம் யாரோடைய வீடு, மகரம் யாரோடைய வீடு? துலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடு, மகரம் வந்து சனி பகவானோட வீடு. அப்போ இந்த வீடுகளில் பிறக்கிறவாளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே திதிகளில் மையமாக வச்சுட்டு பார்க்குறச்ச நீங்கள் லக்னத்தை மறந்துடுங்கோ. என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன தசாபக்தி, அதெல்லாம் மறந்துட்டு நேரடியாக திதிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்க போயிடலாம். ஏன்னா அவர் கேட்க வந்த விஷயம், அவருடைய கொஷின் அதுவாக தான் இருக்கும். அப்போ இந்த துவாதசியில் பிறக்கிறவாளுக்கும் பிரதமை திதியில் பிறக்கிறவாளுக்கும் 2 வீடுகள் கட்டாயமாக சூன்யமாகும். அது வளர்பிறை திதியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை திதிகளாக இருந்தாலும் சரி. இவா கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். எப்போ தொழில் அமையும்? 2 கொஸ்டின் தான். வேறு எந்த கேள்வியும் அவள் கேட்கவே மாட்டான். நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம், நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். என்ன திதி, அது எந்த வீடுகள் சூன்யமாக இருக்குது, அது தேய்பிறையா வளர்பிறையா, அவ்வளோதான். பார்த்தோன்னா நம்ம கேட்கலாம், அதுக்காக இவாளுக்கு வந்து திருமணம் நடக்காதா? அப்படி இல்லை, கட்டாயமாக திருமணம் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? அந்த திருமணத்தில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத இருப்பாங்க, அந்த செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லாமல் இருக்கும். இந்த துலாமும் மகரம் சூன்யத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தொழில் செஞ்சாலும் தொழிலே அமையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது, கூட்டு தொழில் செய்யக்கூடாது, யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணினாங்க அப்படின்னா இவா வந்து தோற்று போயிடுவா. அதே மாதிரி இந்த துவாதசி திதியில் பிரதமை திதியில் பிறக்கிறவா வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்? அந்த வம்சாவளியில் ஒன்று அப்பா இல்லை அவள் தாத்தா, ஏன் ஜாதகரையை கூட வந்து பார்த்திங்கன்னா 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சமாவார், அங்கே தான் சுக்கிரன் உச்சமாகும். அப்போ என்ன செய்யும்? திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தவறான ஆப்ஷனில் கை வச்சுடுவாங்க. அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் தான் மகரம் வீடு, அது தொழிலை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ உத்தியோகம், தொழில், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதெல்லாம் கட்டாயமாக இவ பண்ணக்கூடாது. பண்ணுனா அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும், வேறு எதுவுமே பிரச்சனை இருக்காது. நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த திதிகளில் பிறக்கவா நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யும் போதும் சரி, உத்தியோகம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து சில விஷயங்களை பார்க்கணும். உரிய ஜோதிடர்கிட்ட உங்களோட ஹாரோஸ்கோப்பியை பார்த்து நன்னா தெளிவு பண்ணிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு நம்ம செய்யறச்ச கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெமடி கிடைக்கும். இந்த உலகத்தில் முடியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை கற்பவர் தான் ஜோதிடம், நவநாயகர்கள் தான் ஜோதிடர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திற்கும் ஒரு தெய்வ வழிபாடுகள் இருக்குது. யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம் வந்து குலதெய்வத்தை குறிக்கும். அதாவது மேஷத்திலிருந்து சிம்மம் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்துக்குண்டான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்துல துலாமோட வீடுகளில் நீச்சமாவார். அப்போ யாருக்கெல்லாம் குலதெய்வ அருள் இல்லையோ, யாருடைய வம்சாவளியில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்குண்டான திதி தர்ப்பணம், தில தர்ப்பணம், பிண்ட தர்ப்பணம் இதெல்லாம் செய்யலையோ, அந்த வம்சாவளியில் தான் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். மகரம் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டு ராசின்னு சொல்கிறாங்க. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போது இந்த திதிகளில் பிறக்கிறவா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நாம் வந்து லக்னம் எடுக்கலை, ராசி எடுக்கலை, திதி எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. ஜாதகருடைய என்ன திதிகளில் பிறந்திருக்கார்? 2 திதி தான். என்ன திதி எடுத்தோம்? துவாதசி திதியும் பிரதமை திதிக்கும் 2க்குமே இவா தான் கிரக அமைப்புகள். அப்போ இந்த திதிகளில் பிறக்கிறவாளுக்கு இதுதான் பிரச்சனை. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம்ல, சொல்லலாம்ல. நம்ம ஜோதிடம் ஒவ்வொருத்தரும் கற்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வஞ்சன். அப்போ எல்லா விஷயங்களிலும் நம்ம வெற்றி பெறலாம், ஒன்றும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு திதி நம்ம எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஒருத்தர் சஷ்டி திதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சஷ்டி திதி இணைக்கக்கூடாது. சஷ்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா திதிகளுக்குமே நான் இந்த திதிகளில் பிறந்திருக்கேன் இன்னொரு திதிகளில் இணைக்கலாமா? இணைக்கக்கூடாது. இணைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் எக்ஸாக்ட்லி நம்ம சஷ்டி எடுத்தோம்,
ஏன் யூடியூப்பில் பேசுகிறவங்க ஒவ்வொருத்தரும் சஷ்டி திதியை எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. மேஷமும் சிம்மமும் சூன்யமாகும். சிம்மம் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண்ணும்போது குழந்தை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் திதிகளை மையமாக வச்சு திருமண பொருத்தம் பார்க்கலாம், உத்தியோகம் பார்க்கலாம், தொழில் அமைக்கலாம், ஒரு மனிதனின் மரணம் வரைக்கும் நம்ம பேசலாம். திதிகளை மட்டும் வச்சு அழகாக பலன் எடுக்கலாம். அப்போ வளர்பிறை திதிகள் 15, தேய்பிறை திதிகள் 15, வேறு எதுவுமே தொடாமல் திதிகளை மையமாக வச்சே நம்ம பலன் எடுக்கலாம். சரி, இன்னொரு திதிகள் எடுப்போம். ஒருத்தர் சப்தமி திதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்கே யாராவது சப்தமி திதியில் இருக்கலாம்? யாரும் இல்லை. ஓகே, அப்போது யாராவது பார்ப்பாங்கல்ல, சப்தமி திதியில் இப்போ நம்ம பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவளுக்கு எந்த வீடுகள் சூன்யமாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடமும் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடமும் கடகமும் தனுசும் சூன்யமாயிடும். அப்போது கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு, தனுசு அப்படிங்கிறது குருவோட வீடு. அப்போ இந்த திதிகளில் பிறக்கிறவாளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சப்தமியில் அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் உறவில் கண்டிப்பாக ஒரு பிணக்கம் ஏற்படும். என்ன பண்ணோம்? ஏன் அப்படின்னா 4ஆம் இடமும் 9ஆம் இடத்துக்குண்டான சப்தமி திதி சூன்யம். தாயும் தந்தையும் அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்தங்களில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் நடக்கும். ஏன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் கூட கொண்டு போய் விடும். ஏன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது. அப்போ சப்தமி திதியில் நாம் பிறந்துட்டாலும் சரி, நம்ம வம்சாவளியில் ஒரு குழந்தைகள் பிறந்துட்டாலும் சரி, அது என்னன்னு உடனே ஆராய்ச்சி பண்ணி அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணணும். சப்தமி திதி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஒருத்தர் சப்தமி திதியில் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்மக்கிட்ட ஒரு வீடு வாங்குறேன்னு சொல்லி கேட்க வர்றார். நம்ம எதையுமே பார்க்கல, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் சந்திரனோட வீடா. 4ஆம் இடம் அப்படின்னா ஒருத்தருடைய சொத்துக்களை சொல்லும். நான் எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், என்னுடைய சொத்துக்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவருடைய திதிகளை வச்சே நம்ம சொல்லிடலாம். அப்போ 4ஆம் இடங்கிறது சொத்து, 4ஆம் இடங்கிறது சொந்த பந்தம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கும். 4ஆம் இடம் வாஸ்துவையும் சொல்லும். எந்த இடத்துல போய் வாஸ்து பார்க்க போகிறோம்? நம்ம வீட்டில் தானே இடத்துல தானே வாஸ்து பார்க்க போகிறோம். கட்டிய வீடுகளில் வாஸ்து பார்க்க போகிறோம், இல்லை அப்படின்னா வாங்கின இடம், அதாவது மனையில் வாஸ்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த சப்தமி திதியில் பிறக்கிறவா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் சூன்யமாகும்போது நீங்கள் ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, ஒரு மனையை வாங்கிறதா இருந்தாலும் சரி, கவனித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் ஒரு மகனின் ஜாதகத்தில் அப்பாவின் ஆயுள் தெரியும். எப்படி தெரியும்? அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்து 8ஆம் இடம் 4ஆம் இடமாக வரும். உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் எதுவோ, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடம் எதுவோ அதுக்கு 8ஆம் இடமே 4ஆம் இடமாக வரும். நாம் எதுன்னு லக்னம்? எனக்கு 9ஆம் இடம் கும்பம், கும்பத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா வந்துடும், 4ஆம் இடம். புரியுதுங்களா? அப்போ தாராளமாக நம்ம சொல்லலாம் இல்லை, ஒரு அப்பாவோட ஆயுள் ஸ்தானமும் 4ஆம் இடம்தான். இப்போ உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கார், இல்லை ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் 4ஆம் இடத்தை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை நிலை, அவங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கூட நம்ம சொல்லிடலாம். 4ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வரும். அப்போது 4ஆம் இடத்தை மையமாக வச்சு நம்ம 100 விஷயங்களை கலெக்ட் பண்ணலாம். அப்போ சப்தமி தீதியில் பிறக்கிறவாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தால், சொத்து வாங்குறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், ஒரு பெண் வந்து சப்தமி தீதியில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஆணை கூட எடுத்துக்குவோம், ஒரு ஆண் வந்து சப்தமி தீதியில் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 7ஆம் இடம் வந்து முதல் திருமணத்தை குறிக்கும், 9ஆம் இடம் வந்து 2வது திருமணத்தை குறிக்கும். அப்போ இந்த சப்தமி தீதியில் பிறக்கிறவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து குரு அதிபதியாக வரதுனால நாம் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமைக்கும்போது கவனித்து அமைக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் திருமணம் நடக்குது, ஏதாவது ஒரு காரணங்களால் பிரச்சனை வருது. அப்போ போய் ஜோதிடர்கிட்ட அவங்க காமிக்கும்போது, சார் நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தா ஏற்கனவே ஒரு திருமணமான பெண்ணை கூட கல்யாணம் பண்ணியிருப்போம், இல்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பண்ணியிருக்கோம், ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிம்பாங்க. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 7ஆம் இடத்து அதிபதி 9லேயோ 11லேயோ அமர்ந்துட்டா கவனித்து திருமணம் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு திருமணம் பண்ணலாம், அது கொண்டு போய் பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். ரொம்ப 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 கவனமாக பண்ணணும்.
அப்போ திதிகளை மையமாக வச்சு மட்டும் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கர்ணமே காரியத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறது, நாம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கோமோ அந்த கரணத்தை பிடிச்சுண்டா வாழ்க்கையில் அத்துணை விஷயங்கள்லையும் வெற்றி பெறலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி எல்லாரும் பேசுகிற விஷயம் லாடம் லப்தை, அதாவது முடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த வீடுகள்லாம் முடக்காகிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை மையமாக வச்சுட்டு தான் நம்ம முடக்க கண்டுபிடிக்கிறோம். அந்த நட்சத்திரங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கலாம். யாராவது எழுதுறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லை அப்படி சொல்லிடவா? உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் முடக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை மையமாக வச்சுட்டு தான் நீங்கள் முடக்க கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே கண்டுபிடிச்சிடுவீங்க, ஆனால் உடைப்பட்ட நட்சத்திரங்களில் சூரியன் வந்துட்டா மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. உடனே ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் யூடியூப்பில் பேசுனீங்க, எங்களுக்கு வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களில் வந்து சூரியன் இருக்கார், அப்போ எந்த வீடுகள் முடக்கு, அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தசாபுக்தி அந்தரம் சூட்சமம் இதை மட்டும் வச்சு ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே நன்னாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ தான் போய் தொடுவோம், ஓ என்ன திதிகளில் நம்ம பிறந்திருப்போம், என்ன யோகங்களில் பிறந்திருப்போம், இப்போ நமக்கு என்ன தசை நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் நம்ம மையமாக வச்சு போய் தொலைவோம். இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சார் இந்த தசையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சொல்கிறாங்க, செவ்வாய் சொல்கிறோம், எல்லாத்தையும் சொல்கிறோம். அப்போ வைநாசிகம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தசை அந்த 22வது நட்சத்திரத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார், அவருடைய 22வது நட்சத்திரம் அப்படிங்கும்போது பூரட்டாதியாக வரும். அப்போ பூரட்டாதியிலே நின்று ஒரு கிரகம் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அந்த தசையில் தான் அவருக்கு நோய் ஏற்படும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த வைநாசிகத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை நாம் கரெக்டாக எடுத்துண்டா அந்த நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ இருந்தாலும் எனக்கு எவ்வளோ காசு பணம் கூட வேண்டாம், எனக்கு நோய் இல்லாமல் இருந்தால் போதும், அப்படி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்போது ஒரு திதிகளை மையமாக வச்சுண்டு, ஒரு யோகங்களை வச்சுண்டு, ஒரு கரணங்களை மையமாக வச்சுண்டு வாழ்க்கையில் நம்ம அத்துணை விஷயங்களும் வெற்றி பெறலாம். ஒரு மனிதன் தோற்று போவதற்கு 1000 காரணங்களை நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தரையாவது நம்ம வெற்றி பெற வைக்கணும், அதுதான் நம்மளுடைய லட்சியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட கிளைண்ட்டு என்ன விஷயத்துக்காக நம்மண்ட வராரோ அவருக்கு என்ன தெய்வ வழிபாடுகளை பண்ணிண்டா நம்ம அவளை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறது தான் ஒவ்வொரு ஜோதிடருடைய தலையாய கடமையாக இருக்கணும். அவங்களுக்கு 1000 பிரச்சனை, அதை தேடி தான் நம்மண்ட வந்துட்டு இருக்காங்க. அப்போ நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னும் அவருக்கு பிரச்சனைகளை சொல்லாமல் பிரச்சனைகளிலிருந்து ஜாதகர் எப்படி வெளியே வருவார், அது எப்படி செஞ்சுட்டா அவரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அஸ்வினியிலிருந்து அப்படியே எழுதிக்கோங்க. அஸ்வினி பரணி கிருத்திகை 27 நட்சத்திரமும் நீங்கள் வரிசையை எழுதிக்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். இதை வச்சுண்டா ஜோதிடம் படிக்காதவா கூட நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற தெரிஞ்சு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கலாம். வரிசையாக 27 நட்சத்திரமும் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்படியே முதல் எழுத்துக்களை எழுதிங்கன்னா கூட உங்களுக்கு போதும், கரெக்டாக புரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பயப்படுறது சந்திராஷ்டிரம் நட்சத்திரம். இது எழுதிக்கோங்க, 27 நட்சத்திரம் இதுக்கும் சொல்கிறேன், சந்திராஷ்டிரம் நட்சத்திரமும் சொல்கிறேன். சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் 17வது நட்சத்திரங்கிறாங்க, ஒருத்தர் 16வது நட்சத்திரங்கிறாங்க. அப்போ நாம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் வரும். ஏன்னா எல்லா விஷயத்தை காட்டிலும் சந்திராஷ்டிரமம் யாரையுமே ஒன்றுமே செய்யாது. சந்திராஷ்டிரமம் வரும் நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன்னா அரிசியை குறிக்கும். பச்சரிசியில் கொஞ்சம் குங்குமம் கலந்து அதில் பூக்கள் கலந்து நீங்களே சந்திரனோட மந்திரத்தை சொல்லி தலையில் போட்டுட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமம் வேலை செய்யாது. இருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் வரும்னு தெரிஞ்சால் நாம் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை செய்யாமல் விட்டுறலாம். ஓகேங்களா? அப்போ எந்தெந்த நட்சத்திரங்கள் சந்திராஷ்டிரமமாக வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் சந்திராஷ்டிரமம். எக்ஸாக்ட்லி 3 நட்சத்திரம் அங்கே இருக்குமா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை.
அப்போ எக்ஸாக்ட்லி அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுப நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாயமாக நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே பாதி விஷயங்களை நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ ஹாரோஸ்கோபி பார்த்தோன்னே, சார் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வீடு கட்டினீங்க அப்படின்னு ஜோதிடர் கேட்பார். அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? எது தப்பாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடுவோம். எல்லாமே மனிதர்களோட இயல்பு அப்படித்தானே. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுவோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். அவர் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கிட்ட கேட்டீங்க, பொதுவாக ஒரு முகூர்த்தம் பார்த்து குறித்து கொடுத்துருவார். ஆனால் சந்திராஷ்டத்தை அவர் பார்க்க மாட்டார். அப்போ நமக்கு தெரிஞ்சால் நம்மளே சொல்லலாம்ல. கட்டாயமாக யார் பேரில் வீடு இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை செய்யும். ஓகேங்களா? ரெண்டாவது, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்டை நட்சத்திரம். எக்ஸாக்ட்லி கேட்டை சந்திராஷ்டமாக வேலை செய்யும். கார்த்திகைக்கு மூலம், ரோகிணிக்கு பூராட நட்சத்திரம், மிருகசீரிடத்துக்கு உத்திராட நட்சத்திரம் சொல்கிறோம். அப்புறம் கூட இதை ப்ளே பண்ணி கேட்டுக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரத்திற்கு அவிட்ட நட்சத்திரம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூஷத்துக்கு சதயம் நட்சத்திரம். பூசத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, சதய நட்சத்திரம் உங்களுக்கு யோகியாக இருந்தால் கூட சரி, அன்றைக்கி சந்திராசிரமமாக அமைதியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க. எதுக்கு சந்திராசிரமத்தை இவ்வளோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எல்லா நாட்களும் ஒர்க் செய்யுங்க. சந்திராசிரமம் வர அன்றைக்கி அமைதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருங்க, ஒன்றுமே செய்யாது. சந்திராஷ்டமம் முடிந்து மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் ஷர்ட் எல்லோ கலர் போட்டுக்கோங்க, பெண்களாக இருந்தால் எல்லோ கலர் சாரீ கட்டிங்க. சட்டிண்டு அன்னைக்கு உங்கள் கைகளில் என்ன பணம் இருக்கோ, முடிஞ்சால் தங்கம் எடுக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா உப்பு வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நவதானியங்கள் வாங்கலாம், இல்லைன்னா பருப்பு வகைகளில் வாங்கலாம். ஏன் இதை சொல்கிறோம்? சந்திராஷ்டமத்துக்கு மறுநாள் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் தான் திருமணம் நடக்குமா அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அப்போ நீங்கள் சந்திராஷ்டமம் முடிஞ்சு மறுநாள் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வாங்கினீங்கன்னா எந்த பொருளாதாரத்துக்குமே குறைவே இருக்காது. அருமையான பொருளாதாரம் கிடைக்கும். நீங்கள் வேணால் உங்களோட சந்திராஷ்டமம் அன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள், அருமையாக வேலை செய்யும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பூரட்டாதி, மகம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி. இன்றைக்கி மக நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா உத்திரட்டாதி வருதா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடி குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் மந்த்லி கேலண்டர் இருக்கா? என்னோடய கிளைண்ட் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மந்த்லி கேலண்டரில் குறித்து வச்சுடுவாங்க. அந்த அன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்காதீங்க, அது மாற்றி வேலை செய்யும். ஏன்னா ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் வச்சுருக்க போகிறோம், ஒரு நாளில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற பொருள் கிடையாது. அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரமும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வரும். சித்திரைக்கு கார்த்திகை வரும். சுவாதி நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் வரும். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்க ரோகிணி நட்சத்திரக்கார வர நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, அது கர்மா. ஆனால் கணவன் மனைவி அமைச்சிக்கிறது, புதிய நிகழ்வுகள் அமைச்சிக்கிறது தவிர்த்துடலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணலான் இருக்கிறீங்க. அப்போ இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல நட்சத்திரமாக இருந்தால் கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க, அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்துக்கு திருவாதிரை, கேட்டைக்கு புனர்பூஷம், மூலத்துக்கு பூசம், பூராடத்திற்கு ஆயில்ய நட்சத்திரம், உத்திராடத்திற்கு மகம், திருவோணத்திற்கு பூரம், அவிட்டத்துக்கு உத்திரம், சதயத்துக்கு அஸ்தம், பூரட்டாதிக்கு சித்திரை, உத்திரட்டாதிக்கு சுவாதி, ரேவதிக்கு விசாகம். ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். எனக்கு 40 நிமிஷம் தான் பேச கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் பொறுமையாக எழுத வேண்டிய விஷயங்கள், காலத்துக்கும் நாம் தக்க வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி கேட்குற ஒரே ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய இஎம்ஐ வாங்கிடுவாங்க. இஎம்ஐ வாங்கி வீடு கட்டுறது, இஎம்ஐ வாங்கி கார் வாங்குறது. இஎம்ஐ இல்லாமல் இன்றைக்கி நாம் யாருமே இல்லை. எல்லா செயல்களுமே இஎம்ஐயோடு தான் பண்ணுறோம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் கொஞ்சம் கடன் வச்சுக்கோங்களேன், கடன் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா தீரணும் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் கடனை கட்டுங்க, உங்களுக்கு கடன் தீந்துடும். தினசரி விநாயகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் யமகண்ட நேரத்தில் கடனை கொடுத்தீங்கன்னாலும் தீந்துடும், கவனமாக செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், இன்றைக்கி சனிக்கிழமை,
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு வாங்கி கொடுங்க. அவ்வளோ விஷயங்கள் வேலை செய்யும். அதுவும் மதிய வேளையில் 12 to 1 உங்களோட முன்னோர்களை மனசார நினச்சிண்டு அவளுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சி அந்த மதியம் 1 to 2 நீங்கள் யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உணவு வாங்கி கொடுக்கும்போது வாட்டர் பாட்டில் இல்லாமல், தண்ணி இல்லாமல் தானம் இல்லை. அப்போ தானம் பண்ணும்போது தண்ணி கொடுத்து தானம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் வந்து சிம்ம வீடை குறிக்கும். நம்ம எல்லாத்துக்கும் 5, 9 புண்ணியம் சேரணும் அப்படின்னா போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் வந்து உணவு தான். அப்போ எந்தளவுக்கு நீங்கள் உணவும் தண்ணீரும் தானம் கொடுக்குறீங்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும். நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அதில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுமா, நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள், அருமையாக வேலை செய்யும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. நித்திய நாமயோகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியத்திபாத நாமயோகம், வைத்ருதி நாமயோகம், இந்த நாமயோகங்கள்லாம் வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னோர்களை மனசார நினச்சிண்டு, முன்னோர்கள் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மளுடைய முன்னோர்கள். 5ஆம் இடம் குலதெய்வம், 5ஆம் இடம் தாத்தா, 5ஆம் இடம் நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ இவாளையெல்லாம் நம்ம கும்பிட மறந்துட்டோம். அதனால தான் வாழ்க்கையில் இன்னமும் நம்ம போராடின்னு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணுமா, உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள். உங்களை முன்னோர்களுக்கு வருடாந்திர திதியை கொடுங்க. இந்த வியத்திபாத நாமயோகம், வைத்ருதி நாமயோகம், இந்த நாமயோகங்கள்லாம் வரும்போது யாருக்காவது வந்து உணவு கொடுங்க. நான் ரீசெண்டாக ஒருத்தருக்கு கிளைண்ட்டுக்கு சொன்னேன், மேடம் இப்போல்லாம் யார் மேடம் ரோட்டில் நின்று உணவு வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லாருமே நல்லா வசதியாக தானே மேடம் இருக்காங்க, நாங்கள் போய் யாரை போய் தொலைவி போய் உணவு கொடுக்கறது அப்படின்னாங்க. அதற்காக தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்கள் இருக்குது. அந்த மாதிரி இல்லங்களுக்கு தேடி போய் நீங்கள் உணவு கொடுங்க, அழகாக வேலை செய்யும். எதுக்கு நீங்கள் தொலைவ வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு ப்ராசஸும் நமக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு போய் அந்த மாதிரி நாட்களில் உணவு தானம் கொடுங்க. உங்களுடைய திதி வர நாட்களில், உங்களுடைய பர்த்டே வர நாளில் பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கும் என்னோட ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, என்னோட மகனுக்கும் என்னோட கணவருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து தீராத போராட்டமாக இருக்குது. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கு, நான் பார்த்துருக்கோம்ல. அப்போ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே மாதிரி லக்னத்துக்கு 9ல் சனி இருக்கிறவங்களும் இந்த கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கருத்து வேறுபாடுக்கெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்கள் சன்னும் ஹஸ்பண்டும் நன்னா இருப்பாங்க, 2 பேரும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நான் சொல்லி அதை நிறைய பேர் செஞ்சு நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மனசில் போய் ஒரு தட்டை உக்காரும். அது நீங்கள் செய்கிறப்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வளர்பிறை திதிகளில் பிறந்திருக்காங்களோ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய திதி வர நாளில் யாருக்காவது ஏதாவது முதியோர் இல்லங்களில் போயிட்டு ஏதாவது வஸ்திரம் வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன பான்சஸ் பண்ண முடியுமோ, ஆஹா ஓகம் நிறையா பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன பான்சஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பான்சஸ் பண்ணுங்கள். ஆலயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வாங்கி கொடுங்க. எதுக்காக ஆலயங்கள் படைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாமெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும். அப்போ அந்த கடவுளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்களும் வஸ்திரமும் சாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை சாத்தும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கோமா, அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது நிறைய சென்ட் போட்டு போவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் துலாராசியா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியா, ஜோதிடரே சொல்லுவாங்க தினமும் கொஞ்சம் சென்ட் போட்டுக்குங்க, இல்லை வாசனை உள்ள ஏதாவது திரவியங்களை பூசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து கேட்பாங்க, நீச்சமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உச்சம் பெற்றுட்டா சென்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீச்சம் பெற்றவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மைசூர் சாண்டல் சோப்பு யூஸ் பண்ணுங்கள். அந்த நீச்சத்தோட வேலைகள் படிப்படியாக குறைஞ்சுன்னு இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஹாரோஸ்கோப்பி பார்க்குறவங்க மெயினாக கேட்குற விஷயம்,
எங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்போ சீக்கிரம் திருமணம் நடக்கும், நாங்கள் எல்லா ஜோசியரையும் பார்த்துட்டோம், எல்லா பரிகாரங்களும் பண்ணிட்டோம், இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறா இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானை முறையாக வழிபாடு பண்ணாவே திருமணம் நடந்துடும். என்ன பண்ணணும், முருகப்பெருமானுக்கு 9 செவ்வாய்க்கிழமை மொச்சைக்கொட்டையும் மூக்கு சுண்டலையும், முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 7 தீபம் இல்லைன்னா 11 தீபம் இதெல்லாம் வந்து தீபம் ஏற்றி, சாதம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழ சாதம், லெமன் ரைஸு இல்லைன்னா வந்து புளியோதரை இதெல்லாம் படைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வாரங்கள் செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துடும். அதில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த குளறுபடிகள் விளங்கும். அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், உங்களுக்கு கடன் தீரணுமா, உங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் இருப்பார் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண பைரவர்னு ஒருத்தர் இருப்பார், அதனால் ஸ்வர்ண ஆஹர்ஷ்ண பைரவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து மாலையாக கட்டி போட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் சட்டுன்னு விலகிரும். கடனை பற்றி 1000 பரிகாரங்கள் சொன்னாலும் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமையா, யாருமே சனிக்கிழமை அன்றைக்கி அசைவம் சாப்பிடக்கூடாது. யார் மேடம் சனிக்கிழமை அன்றைக்கி போய் அசைவம் சாப்பிடுவாங்க, அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம சொல்லுவோம். எந்த வம்சாவளியில், அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி அசைவம் சாப்பிடுகிறார்களோ அந்த வம்சாவளியில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அந்த வம்சாவளியில் பிறந்தவர்களுக்கும் வாழ்நாளில் ஒரு நாள் குறையும். வாழ்கிறதே பெருசாக இருக்குது, ஒரு நாள் குறைஞ்சா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கப்படாது. நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசை தான் நமக்கு இருக்கும். அப்போ சனிக்கிழமை அன்றைக்கி அசைவம் சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். கும்ப லக்னக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கும்ப லக்னக்காரர்களுக்கும் கோமாளி ராஜாவுக்கும் ஜாதகம் பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? கும்பலக்கணக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பக்கம் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கும்பம் கலசத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லி ஜெயிக்க முடியாது. வந்துட்டாங்க, எப்படி சொல்லணும்? இப்போ கும்ப லக்னத்தில் ஒரு ஜாதகம் வந்துருச்சு அப்படின்னா அவர்களுடைய நவாம்ச லக்னம் என்னன்னு பாருங்கள், அந்த லக்னத்தை தூக்கி ராசியில் போட்டு பலன் சொல்லுங்கள், அற்புதமாக பலன் உக்காரும், அருமையாக வேலை செய்யும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு இரட்டை குழந்தை பிறந்துருச்சு, நம்மகிட்ட ஹாரோஸ்கோப்பி பார்க்க வராங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம பலன் சொல்கிறது? 2 பேர்த்துக்குமே ஒரே லக்னம், ஒரே ராசி, ஒரே திதி, ஒரே யோகம், ஒரே கரணம் தான் இருக்கும், மாறாது. அப்போ அந்த முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு லக்னத்தை அமைச்சிருப்போம் இல்லையா, 2 பேர் நோட்டுக்கு ஒரே மாதிரி தான் நம்ம எழுதி கொடுப்போம். அந்த முதல் பிறந்த குழந்தையோட 11ஆம் இடத்தை லக்னமாக பாவிச்சு அந்த 2வது குழந்தைக்கு பலன் சொல்லுங்கள், அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் போடும்போது உங்களுக்கு லக்னம் கரெக்ஷன் ஆகலை அப்படின்னா 13 நிமிஷத்தை கூட்டி நீங்கள் லக்னத்தை எழுதலாம். ஜாதகம் எழுதுகிறவங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் ஜாதகம் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தெரியல, எல்லாருமே கம்ப்யூட்டரில் போட்டு கொடுத்துறோம். நாங்கள்லாம் இன்று வரை கையில் தான் எழுதுகிறோம், தினமும் 2 ஜாதகம் எழுதுகிறோம். அப்போ ஆண் லக்னமா பெண் லக்னமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த லக்னம் வரலன்னா 13 நிமிஷங்களை வந்து சூரியன் வந்து எப்பயும் முன்னோக்கி தான் போவார், பின்னோக்கி போக மாட்டார். அப்போ 13 நிமிஷத்தை கூட்டி அந்த லக்ன நேரத்தை நம்ம அமைச்சு ஆண் லக்னமா பெண் லக்னமான்னு பார்த்து நம்ம அவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம், எந்த குற்றம் வராது. ஒரு ஆணாக பிறந்துட்டார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு பெண்ணாக பிறந்துட்டாங்க, எனக்கு ஒரு ஆண் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தில், ஒரு ஆணோட ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பெண் கிரகங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெண்களோட ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் ஆண்களால் வலிமை, அவர்களால் உதவி, அருமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம செய்துட்டா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வாழ்நாளில் ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்கள் எப்போ மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கடைசி அப்படி தானே போக போகிறோம், எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் கடைசியில் ஒவ்வொருத்தரும் மோட்சத்தை தானே நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே இன்றைக்கி தான் நாளைக்கு தான் அப்படிங்கிறது இல்லை. மோட்சத்திற்கு வந்து பெருமாள் தான். அப்போ தினசரி நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா மோட்சத்திற்குண்டான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்.
ஒரு ஜாதகத்தில் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் யார்? எல்லாரும் நம்ம சனி பகவானை தான் சொல்லுவோம், சனி தான் ஆயுளை குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு மேற்பட்டவர் புதன் தான் ஆயுளை நிர்ணயிப்பார். ஒரு ஜாதகத்தில் புதன் தசையோ புதன் புக்தியோ புதன் அந்தரமோ சூட்சமோ பிராணமோ ஏற்பட்டால் கூட சரி, கண்டிப்பாக அவங்க கடன் வாங்குவாங்க. கடன், வம்பு, வழக்கு, நோய், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் நடக்கிறது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசாபக்தியில் அவங்க தப்பிக்கவே முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதன் தான். அப்போ இந்த தசை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்றத நம்ம விட முடியாது. அப்போ பெருமாளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். புதன் தசையா, அடுத்து உங்களுக்கு புதன் புக்தி வரப்போகிறதா, கவனமாக இருந்துக்கணும், தப்பிக்கவே முடியாது. எப்படி கடன் வாங்கினேன், எப்படி இவ்வளோ அசிங்க அவமானங்களை சந்தித்தேன் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் போயிடும், மாட்டிப்போம், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமாவாசையில் பிறப்பது சிறப்பு, பௌர்ணமியில் இறப்பது சிறப்பு. யாராவது இப்போ நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் பிறந்துட்டாங்க, அந்த குழந்தை வந்து அப்படி இப்படின்லாம் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்து கதையாக சொல்லின்னு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டியது. அமாவாசையில் பிறப்பவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை அடைவாங்க. அதே மாதிரி பௌர்ணமியில் இருக்கிறவங்க அந்த வம்சாவளியில் கண்டிப்பாக குலதெய்வத்தோட பாதத்தின் அடியில் தான் அவங்க வந்து பயணம் பண்ணுவாங்க. நாம் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் நம்மளுடைய வம்சாவளியில் இறக்குறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் குலதெய்வத்தின் மடியில் தான் போய் இறப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணணும். யாரெல்லாம் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த வம்சாவளியில் திதி சம்பந்தப்பட்ட விஷயம், யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம், கரணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வைநாசிகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே பிரச்சனையாக வராது. ஜாதகத்தை பார்த்தோன்னா அற்புதமாக இருக்குது சார், உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ரொம்ப நன்னா இருக்கீங்க, உங்கள் குழந்தைகளும் நன்னா இருக்காங்கன்னு நான் சொல்லுவோம். அதனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். பண்ணாமல் என்ன பண்ணிவிடுவாங்க? இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொன்னாங்க, அங்கே இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு போனால் அங்கே காட்டில் வந்து ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணால் குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும், குழந்தை பிறப்பு கிடைக்கும் அப்படின்னெல்லாம் கதையாக சொல்லுவாங்க. தயவு செய்து நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் குலதெய்வம் கொடுக்காத ஒன்றை வேறு எந்த தெய்வத்தாலும் கொடுக்க முடியாது. நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வம் வந்து உன்னுடைய வம்சாவளியில் வழிபடுறவா வந்து என்கிட்ட வந்து கதறா அலறா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்குறான், நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லும். என்னை மதிக்காத ஒன்று நீ கொடுக்கக்கூடாதுன்னு குலதெய்வம் சொல்லிடும். அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் படித்து சொல்கிற ஒரே விஷயம், தயவு செய்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வ கோவிலில் இப்போ அசைவமாக சமைப்பாங்க, ஆடு கோழி வெட்டுவாங்கன்னா தயவு செய்து செய்யுங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இயற்கையாக நடக்கிற விஷயங்களை நீங்கள் மாற்றம் பண்ண முடியாது. வம்சாவளியில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக பயணம் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா வேலையே செய்யாது. சரி, ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் நம்மகிட்ட ஜாதகம் பக்கம் வந்துட்டார். ஒரு ஆண் ஜாதகம் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு திதிகளை மையமாக வச்சு எப்படி பலன் சொல்லணுங்கிற விஷயத்த சொன்னேன். இப்போ எடுத்தோன்னே இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். திதிகள் வச்சு சொல்லிட்டோம், இப்போ லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறோம். ஒரு ஆண் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாரு. ஆணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானோ ராகு கேதுவோ இருந்துட்டா அவங்களுக்கு தான் ஊழ்வினை தோஷம். அவங்களுடைய ஜாதகத்தில் நாம் என்ன பரிகாரம் செய்தாலும் என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணாலும் அந்த ஊழ்வினை தோஷம் போகாது. கர்மாவை அனுபவித்து தான் தீரணும். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல, சூரியனுக்கு 8ஆம் இடத்துல சனி ராகு இவங்கெல்லாம் இருந்துட்டா அதுதான் தோஷம். ஆணுடைய ஜாதகத்தில் லக்னம் இங்கே இருக்கோ, அந்த லக்னத்தில் சூரியனும் செவ்வாய் இருப்பாங்கல்ல, சூரியனுக்கு 8ஆம் இடம் சனி ராகு இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதில் சனி ராகு இருக்கக்கூடாது. இருந்துட்டாங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் ஊழ்வினை சம்மந்தப்பட்ட ஜாதகம். திருமண பொருத்தம் அமைக்கும்போது இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து அமைக்கணும். சரி, பெண்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரனும் சுக்கிரனும் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகு கேது இவெல்லாம் இருந்துட்டா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணாலும் தீர்க்கவே முடியாது. அதெல்லாம் ஊழ்வினை சம்மந்தப்பட்ட தோஷங்கள், தீரவே தீராது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு செய்யணும். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஜோதிடர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினசரி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபஷ ராகவே கேதவே நமக அப்படின்ற மந்திரத்தை பாராயணம் பண்ணி தான் ஜாதகம் பார்க்குறோம். நான் அப்படி தான் பார்க்குறேன்.
அப்போ இந்த நவ கிரகங்களையும் ஜோதிடர்களுக்குள் அடக்கம். ஒருத்தர் ஹாரோஸ்கோப்பி பார்க்குறாரு, மேடம் தீராத கஷ்டம், என்ன பண்ணாலும் எங்களுக்கு பொருளாதாரம் முடியவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்களா? நான் சொல்லுவேன், உங்களால் என்ன ஒரு நேரம் சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்கள் ஊரில் ஒரு ஜோசியர் இருந்தால் அவரை அழைச்சின்னு போயிட்டு ஒரு நேரம் சாப்பாடு உங்கள் வீட்டில் மதிய வேளைகளில் உரிய மரியாதையோடு போடுங்கன்னு நான் சொன்னேன். ஒரு அமாவாசை அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், முன்னோர்களுக்கு எதுக்காக முன்னோர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு படையல் போட்டு அக்கம் பக்கத்தெல்லாம் சோறு போடுறோன்னா இதுதான். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டெல்லாம் செய்வாங்கல்ல, நாமெல்லாம் ஓடி போய் சாப்பிட்டு வருவோம்ல. ஜோதிடம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஜோதிடர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஒரு ஜோதிடரை அழைச்சின்னு போயிட்டு அவருக்கு ஒரு நேரம் சோறு போட்டால் கூட உங்களுடைய கர்மா விலகும். நீங்கள் லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணுறோம், முடியல, போராடுறோம் அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். தீராத பிரச்சனை அப்படிங்கிறது ஆண்கள் ஜாதகத்திலையும் பெண்கள் ஜாதகத்திலையும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 8ஆம் இடத்தில் சனி ராகு கேது இருந்தால் அது தீர்க்க முடியாத பிரச்சனை. அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் தீரணும், என்ன வழிபாடு பண்ணாலும் முடியாது. பெண்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்துட்டா அதுவும் தீராத கர்மா. இதில் இந்த சந்திரன் சுக்கிரனோட திதிசூன்யம், அவயோகி, உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதி யாரோ ஆண்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய். சூரியனுக்கு 8ஆம் இடம், செவ்வாய்க்கு 8ஆம் இடம். சனி ராகு கேது திதிசூன்யம் பாதகம் அவயோகி இவங்கெல்லாம் இருந்துட்டா அதெல்லாம் உள்வினை கர்மா தோஷம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், எப்போ கஷ்டம் தீரும், எப்போ இந்த கவலை தீரும்னு கேட்டால் முறையான வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான், போங்க நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆண்கள் ஜாதகம். பெண்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும், ஆமாம், லக்னத்தை விட்டுண்டு சந்திரனுக்கு 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு 8ஆம் இடம், சனி ராகு கேது இருந்துட்டா இந்த கர்மா தீர்க்க முடியாத கர்மா. கவனமாக பார்த்து நம்ம பலன் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்கு நட்சத்திரங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எழுதிட்டிங்களா? அஸ்வினி பரணி 27 நட்சத்திரம் எழுதிட்டிங்களா? ஏன்னா இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஒரு மனிதனின் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்வதற்கு முக்கியமான ஒரு விஷயம். நாம் எல்லாம் போராடின்னு இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா நம்ம வெற்றி பெற மாட்டோமா அப்படின்னு போராடுறதுக்கு உண்டான விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம், யாரையும் நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு சூரியன் எங்கே இருக்காரு? சூரியன் இன்னைக்கு எங்கே இருக்காரு? சித்திரை மாதம் மேஷத்தில் இருப்பார், ஓகேங்களா? போன மாதம் எங்கே இருந்திருப்பார்? மீனத்தில். அது என்ன தமிழ் மாதம்? பங்குனி மாதம், ஓகேங்களா? அப்போ பங்குனி மாதத்தில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் தான் அங்கே ராகு இருந்தாரா? அப்போ யாருடைய ஜனன ஜாதகத்தில் எல்லாம் சூரியன் இருக்கிற இடத்துக்கு ராகு பயிற்சியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் வீடு முடக்காவோ இல்லை திதிசூன்யமாவோ அவயோகியாக இருந்துட்டா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 30 நாட்களும் மரணத்திற்கு இணையான கண்டம் கூட ஏற்படும். நம்மளுடைய சூரியன் இருக்கிற வீட்டுக்கு ராகுவோ கேதுவோ பயணம் பண்ணும் காலங்களில் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சூரியன் இருக்கிற இடத்துல கோச்சார சந்திரன் பயணிக்கும் காலமும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கு சந்திரனே வேதகனாக வருவார். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை சந்திப்போம், என்னன்னு தெரில, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடுமையான பிரச்சனை ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு வம்பு வழக்கில் மாட்டிட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அப்போல்லாம் உங்கள் ஜாதகத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடராக இருந்தால் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, ஜாதகம் பார்க்குற ஜோதிடமே தெரியாதவங்க கூட சொல்கிறாங்க, இன்றைக்கி கோச்சாரத்தில் சனி சதய நட்சத்திரத்தில் போகிறாங்க மேடம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குதுன்னு சாதாரண அடிப்படை மக்கள் சொல்கிறாங்க. நாமளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் வாழ்க்கையில் நம்ம அத்துணை விஷயங்களிலும் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் யாராவது கொஸ்டின் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீ அமாவாசையில் பிறப்பது சிறப்பு, பௌர்ணமியில் இறப்பது சிறப்பு.
அதுதான் பிரச்சனை. பிறப்பு பிறப்பு ஓகேங்களா? நீங்கள் பிரச்சனை வேறு, பிறப்பு வேறு. ஓகேங்களா? ஏன் இந்த ஆப்ஷனை நம்ம கையில் எடுத்துருக்கோன்னா, சொல்கிறோம்ல, ஐயோ இன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து பேரனோ பேத்தியோ அமாவாசையில் பிறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்ல. நம்மகிட்ட ஹாரோஸ்கோப்பி பார்க்குறவங்களும் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும். பயப்படாதீங்க. நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பண்ணுவோம், ஆமாம் தானே? அப்போ திருமணம் பண்ணும்போது எல்லா விஷயம் ஜோசியர் வந்து சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா எல்லாருமே நல்லபடியாக வாழணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அப்போ திருமணத்துக்கு முக்கியமான விஷயமே சந்ததிகள் விருத்தி தான். கணவன் மனைவி தாம்பத்தியம் தான், எல்லாமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான். அப்போ அந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ ஜாதகம் வருது, எக்ஸாக்ட்லி பொண்ணை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், மாப்பிள்ளை பற்றி பேசுவோம். அப்போ மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் குரு பகவான் அவர் பாக்கியத்துக்கு அதிபதி முடக்கு ராசியாகவோ திதிசூன்யமாகவோ அவயோகியாகவோ குரு பகவான் வந்துட்டா அந்த ஜாதகரை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அவருடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அந்த 8ல் சூரியன் இருந்துட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரியத்தன்மை இருக்காது. எதிர்காலத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போராடுவாங்க. கவனமாக இருக்கணும். குருவுக்கு 8ல் சூரியன், கவனமாக இருக்கணும். ஏன்னா அது முக்கியமான விஷயம் இல்லை, திருமணம் பண்ணுறது அதுக்கு தான் பண்ணுறோம். அதனால் அந்த மாதிரி கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணணும். ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் வீடியோ திரும்பி போட்டு கேட்டுக்குங்க, ஓகேங்களா? அஸ்வின் நட்சத்திரத்தை பிறக்கிறவங்களுக்கு பூர நட்சத்திரம் முடக்கா வரும். இதில் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சவா நட்சத்திரம். இதில் சூரியன் இருந்துட்டால் மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாமல் உடனே ஒரு அஸ்ட்ராலஜி கால் பண்ணி கேட்போம், எங்களுக்கு எந்த வீடு முடக்கா வரும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை மையமாக வச்சு தான் முடக்கு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருந்தால் பூர நட்சத்திரம் முடக்கு, ஓகேவா? இப்போ அஸ்வினி அப்படிங்கிறது வந்து மேஷம், அங்கே சூரியன் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பூரம் அப்படிங்கிறது எத்தனாம் இடம்? மேஷத்துக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் எந்த கிரகம் அமருதுன்னு பாருங்கள். உதாரணமாக ஒரு கிரகம் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். முடக்கு வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது, என்ன செய்யும்னு கேளுங்க. ஒருத்தர் சனி பகவான், இன்னொருத்தர் ராகுகேதுக்கள், ஓகேவா? அவங்களுக்கு எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் சரி, ஓகே, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் முடக்கு வீடாக வருகிறதோ அதில் எந்த கிரகங்கள் அமருதோ அந்த கிரகத்தின் பார்வைகள் எந்த வீடுகளுக்கு விழுகிறதோ அந்த காரகம் நமக்கு கிடைக்காது. அந்த காரகத்துக்காக தான் போராடின்னு இருப்போம். மஞ்சள் பையில் ஜாதகத்தை போட்டுண்டு ஒவ்வொரு ஜோசியராக தொலைவின்னு இருப்போம். எனக்கு எதாவது நல்லது நடக்குமா, நல்லது நடக்குமான்னு. கண்டிப்பாக நடக்காது. உங்களுக்கும் பாதிக்கும். அதில் என்ன கிரகங்கள் உக்காந்துருக்கோ அந்த கிரக காரக உறவுக்கும் பாதிக்கும். சவாருக்காரன்னு வச்சுக்கோங்க, அவருடைய 4ஆம் பார்வை எங்கே விளருதோ அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த பிரச்சனை வேலை செய்யும். 7ஆம் பார்வையை யார் விளறதோ அங்கே பிரச்சனை வேலை செய்யும். 8ஆம் பார்வையை எது விளறதோ வேலை செய்யும். பொதுவாக இதுவும் பாரம்பரியம் தான். பாரம்பரிய செவ்வாயோட 4ஆம் பார்வைக்கு சொத்து உண்டு, ஆமாவா இல்லையா? ஒரு ஜாத்தை பார்க்குறோம், செவ்வாய் 4ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்கிறதோ அதுக்கு வந்து சொத்து இருக்குது, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முடக்கு வீடாக வந்து விட்டால் அந்த செவ்வாயோட 4ஆம் பார்வை அந்த 4ஆம் இடத்துக்கு விழுந்துருச்சு அப்படின்னா வாஸ்து குற்றம் உள்ள வீடு, பிரச்சனையான வீடு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போராட்டங்கள் உள்ளது, கையெழுத்து, இது சம்மந்தப்பட்ட சொத்தை தான் நீங்கள் அமையும், அதுதான் நீங்கள் வாங்குவீங்க. ஏன் அந்த வீட்டுக்கு குடி போனவுடனே மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கும். அப்போ முடக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு மனிதனுடைய ஆயிலேயே கைவிக்கும். அப்போ எப்படி நம்ம சொல்லணும்? முடக்கு வீடுகளை கவனித்து பலன்னு சொல்லணும். சனி பகவானா அவருடைய பார்வைகள் என்னென்ன பார்வைகள் வரும்? 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அது எந்த கிரகத்துக்கு விழறதோ அந்த காரக உறவு நமக்கு கிடைக்காம நம்ம போராடின்னு இருப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ அஸ்வினியில் சூரியன் இருந்தால் பூர நட்சத்திரம், பரணியில் சூரியன் இருந்தால் மகம் நட்சத்திரம், கிருத்திகையில் சூரியன் இருந்தால் ஆயில்ய நட்சத்திரம். இந்த கிருத்திகை அப்படிங்கிறது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். எல்லாமே யூடியூப்பில் சொல்லிட்டாங்க, காப்பி அடிச்சு நாங்களே முடக்கெல்லாம் எடுத்துட்டோம், ஆனால் கோயிலுக்கு போனோம், ஆனால் எங்களுக்கு பலனே நடக்கலை. கண்டிப்பாக நடக்காது. முக்கியமாக ஒரு ஜோசியரை சந்தித்து அதுக்கு உரிய தட்சணை கொடுத்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தான் வேலை செய்யும். கண்டிப்பாக அது வேலை செய்யும். கரெக்டு. ஏன்னா ஒரு டாக்டர்
அவருக்கு உடல் சரியில்லைன்னா அவரே ஊசி போட்டுக்க முடியாது. அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்னா அவரே பண்ணிக்க முடியாது. அது கண்டிப்பாக இன்னொருத்தரை தான் நாடணும். எல்லாருமே ஜோசியர்கிட்ட உரிய மரியாதையோடு அவருக்கு தட்சணையை வச்சு நீங்கள் கேளுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். நான் எல்லாமே சொல்லுவேன், ஜோசியருக்கு மட்டும் தட்சணை அதிகமாக கொடுங்க. உங்களோட கர்மாக்கள் எல்லாம் வாங்க போகிறவங்க அவங்க தான். கொடுங்க, நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஜோசியர்கிட்ட போயிட்டு கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, கொடுத்து பாருங்கள். ஒரு ஜோசியருக்கு 2000 கொடுத்து பாருங்கள், அன்றைக்கி உங்களுக்கு 20000 கிடைக்கும். ஆமாம் தானே சார்? கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் எப்பயும் சொல்லுவோம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜோதிடர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்டே இருக்கோம். அதுக்காக தான் அதை சொல்கிறோம். ரோகிணியில் சூரியன் இருந்தால் பூச நட்சத்திரம், மிருகசீரிசத்தில் சூரியன் இருந்தால் புனர்பூச நட்சத்திரம். நீங்கள் எழுத முடியலனாலும் சாரோட யூடியூப்பை தினசரி போட்டு கேளுங்க. ஏன்னா நான் இந்தளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னாவே அதற்கு காரணமே நம்ம பூபதிராஜன் ஐயா தான். எனக்கெல்லாம் பேச சொல்லி கொடுத்ததே அவர் தான். இன்றைக்கி வளர்ந்தது, இன்றைக்கி சம்பாதிக்கிறது, இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிலச்சி நிற்கிறது கூட அவர் தான். நானும் உங்களை மாதிரி வந்து உக்காந்தவர் தான். கூப்பிட்டு மேடம் வாங்க நீங்கள் பேசுங்க, நிறைய எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, மைக்கு பிடிச்சி பேசணும். இன்றைக்கி தனியாக அஸ்ட்ரோ வெனிலான்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். 32,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்போ பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் ரோகிணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் கிருத்திகை நட்சத்திரம். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை வரும்போது மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க. மகத்தில் சூரியன் இருந்தால் பரணி நட்சத்திரம், பூசத்தில் சூரியன் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம், உத்திரத்தில் இருந்தால் ரேவதி, ஹஸ்தத்தில் இருந்தால் உத்திரட்டாதி, சித்திரையில் இருந்தால் பூரட்டாதி. உடைப்பட்ட நட்சத்திரங்களை வரும்போது மட்டும் கவனமாக எழுதி பார்த்தீங்கன்னா தான் பலன் சொல்லுவோம், இல்லாட்டி பலன் மாறி போயிடும். சுவாதியில் இருந்தால் சதயம், விசாகத்தில் இருந்தால் அவிட்டம், அனுசத்தில் இருந்தால் திருவோணம், கேட்டை உத்திராடம், மூலம் பூராடம். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அதை மூல நட்சத்திரம் எண்ணி, மூல நட்சத்திரத்து பூராட நட்சத்திரம் எண்ணி முட கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சூட்சம், இது பெரிய ரகசியம் இல்லை. உத்திராடம், கேட்டை, திருவோணம், அனுஷம், அவிட்டம், விசாகம், சதயம், சுவாதி, பூரட்டாதி, சித்திரை, உத்திரட்டாதி, அஸ்தம், ரேவதி, உத்திரம். பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி. திதி கர்ண யோகம் நல்ல ஒரு சிறப்பாக பேசக்கூடிய அஸ்ட்ரோ மலர்கொடி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும்.